மக்கள் எதிர்பார்த்ததும் கேட்டதும் ஒரு முழுமையான அரசியல் மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச். அந்த சிஸ்டம் சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கான முதல் அடி இப்போ எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 70 தொடக்கம் 80% புதிய முகங்கள். புதிய முகங்களை கொண்டு புதிய வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம் என்று சொல்லி வாக்களித்ததுக்கு பிறகு பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஊடகங்களுக்கு உரையாற்றும் போது சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் புதிய முகங்கள் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லா பரிச்சயமான பழைய முகங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. பழைய கொள்கைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. பழமைவாத சிந்தனைகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. புதிய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, மக்கள் எதிர்பார்க்கிற சிஸ்டம் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அரசியல்வாதிகளும் மாற வேண்டியிருக்கு. அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டு மக்கள் செயற்பட்ட காலம்ன்றது மலையேறி போயிருக்கு. இனி மக்கள் சொல்கிறத கேட்டு அரசியல்வாதிகள் செயற்படாட்டி என்ன நடக்கும்ன்றதுக்கான ஒரு சரியான பாடம் புகட்டப்பட்டிருக்கிற தேர்தலாக இந்த பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை பார்க்க முடியும். இதுக்கு முதல்ல இருந்த அரசியல்வாதிகளுக்கு புகட்டப்பட்டிருக்கிற ஒரு பாடம். அதே மாதிரி இப்போ புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கத்துக்கும் மக்கள் வாக்கு மூலமாக சொல்லியிருக்கிற மிக வலிமையான ஒரு செய்தின்றதையும் மறக்க முடியாது. மக்களுக்கு நல்லா பரிச்சயமான பழைய முகங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் யார் வெளியில் போயிருக்கிறாங்க, யார் உள்ளே வந்திருக்கிறாங்கன்றதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதில் யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ரெண்டும் சேர்ந்த யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து இதுக்கு முதல்ல இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் ரெண்டு பேர் மட்டும் திரும்ப வந்திருக்கிறாங்க. சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இந்த 2 பேரும் திரும்பவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முதல்ல இருந்த பெற்றுக்கொண்ட வாக்குக்கும் இந்த தடவை பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குகளுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த எட்ஜில் வின் பண்ணி இருக்கிறது தான் பார்க்க முடியுது. யாழ் மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்களில் மிக முக்கியமான நபர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி, பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா, சித்தார்த்தன், சிவி விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் இந்த தேர்தலில் போட்டியிடலாம். ஆனாலும் அவரும் வெளியேறி இருக்கிறார்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புகட்டப்பட்டிருக்கிற ஒரு பாடம். அதே மாதிரி இந்த தோல்வியை மக்கள் கொண்டாட முடியுமா என்று கேட்டால் அதில் ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறி இருக்குன்றதையும் மறுக்க முடியாது, அதையும் மறுதளிக்க முடியாது. அரசியல்வாதிகள் தங்களுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் மக்களினுடைய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டிருந்தால், மக்கள் சொல்றதை கேட்டு செயற்பட்டு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமா இருந்தால் இதே அரசியல்வாதிகள் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விமர்சிக்கிறதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இருக்கணும் என்று சொல்றதுக்கான ஒரு சில தகுதிகளாவது இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கூட இந்த மாதிரி வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு ஆதரவானதோ ஒரு கட்சிக்கு ஆதரவான பதிவோ இது கிடையாது. ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிலரும் இதில் வெளியேற்றப்பட்டிருக்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்களை குற்றம் சொல்ல முடியாது. மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் சரியானது, இல்லாட்டி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விரக்தியினுடைய வெளிப்பாடு தான் அது வாக்குகளாக வெளிப்பட்டிருக்கு. அதை இந்த அரசியல்வாதிகள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமானது. வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த குலசிங்கம் திலீபன், இதுக்கு முதல் பாராளுமன்றத்தில் இருந்தவர், அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அடுத்து சார்ல்ஸ் நிர்மலநாதன், வினோ நோகராஜலிங்கம், இந்த 2 பேரும் இதுக்கு முதல் பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க போட்டியிடலை. ஆனாலும் கூட அவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உள்ள வந்திருக்கிற நபர்கள், திரும்பவும் வந்திருக்கிற நபர்கள்னு சொன்னால் ரிஷாட் பதியுதீன் தன்னுடைய கட்சியிலிருந்து ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் பெற்றுக்கொண்டவர் திரும்ப பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். காதர் மஸ்தான் தொழில் கட்சி என்று சொல்லப்படுற SLLP என்று சொல்லப்படுற கட்சி மூலமா அவரும் ஒரு ஆசனத்தை தக்க வச்சு கொண்டிருக்கிறார். திரும்ப பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இதுக்கு முதல்ல இருந்தவர். இந்த தடவை சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். இந்த கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராகி இருக்கிற ஒரே ஒரு நபர் அவர்தான் என்றதும் மிக முக்கியமானது. இது வடமாகாணத்தினுடைய ஒரு முடிவு. கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் MS தௌஃபீக், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய உறுப்பினர், கபில நுவான் அத்துக்கோரல், இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையை சேர்ந்தவர். உள்ள வந்திருக்கிற
நபர்கள் என்று சொன்னால் குகதாசன் உள்ள வந்திருக்கிறார் திரும்பவும். இதுக்கு முதல்ல இருந்த பாராளுமன்றத்தில் சம்பந்தன் ஐயாவுக்கு பதிலாக கடைசி காலத்தில் வந்து குகதாசன் திரும்ப பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் திரும்ப பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது மாதிரி திரும்ப வந்திருக்கிற உறுப்பினர் என்று சொன்னால் திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் இம்ரான் மஹ்ரூப் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அவர் திரும்ப தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அதிகம் பேசப்படுற ஒரு மாவட்டம் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம். அதுக்கான மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்காத மக்கள் என்ற மாதிரியான ஒரு பாராட்டு ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த நாடுமே ஒரு திசையில பயணிச்சு கொண்டிருக்கும் போது மட்டக்களப்பு மக்கள் மட்டும் வித்தியாசமான ஒரு மாற்றத்தை நோக்கி இல்லாட்டி வித்தியாசமான ஒரு சிந்தனையில ஓட் பண்ணி இருக்கிறாங்கன்ற மாதிரி விமர்சிக்கப்படுறதையும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. ரெண்டு விதமா இந்த மட்டக்களப்பு மக்களினுடைய வாக்களிப்பு முடிவுன்றது பார்க்கப்படுறதையும் இதில் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் திரும்ப உள்ள வந்திருக்கிற உறுப்பினர்கள் என்று சொன்னால் சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் வந்து திரும்ப உள்ள வந்திருக்கிறார். இதுக்கு முதல் பாராளுமன்றத்தில் இருந்தவர். ஸ்ரீநேசன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல இருந்த பாராளுமன்றத்தில் இல்லாட்டியும் கூட அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஸ்ரீநேசனும் இப்போ திரும்ப வந்திருக்கிறார். அடுத்த MLAM ஹிஸ்புல்லா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள வந்திருக்கிறார். இதில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நசீர் அகமட் இந்த முறை இல்லை. அவர் இதுக்கு முதல்லையே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்ததுக்கு பிறகு வந்து மௌலானா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரும் கூட இந்த தேர்தலில் போட்டியிடலை. MLAM ஹிஸ்புல்லா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக பழைய உறுப்பினர் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் அவர் திரும்ப உள்ள வந்திருக்கிறார். வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தன் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். வியாழேந்திரன் அவர் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடல, அவருடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. பழைய உறுப்பினர் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் அவருக்கும் இந்த தடவை தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாதுன்றதையும் இதில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அடுத்த அம்பாறை மாவட்டம் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்கிற நபர்கள் அத்தாவுல்லா வெளியேற்றப்பட்டிருக்கிறார், கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார். ஃபைசல் காசிம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். முஷாரஃப் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். கலையரசன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். கருணா அம்மான் போட்டியிட்டிருந்தாலும் அவருக்கும் ஒரு வாய்ப்பு இந்த தடவை கிடைக்கல. உள்ள வந்திருக்கிற பழைய உறுப்பினர்கள் சொல்லி பார்க்குற நேரத்தில் கோடீஸ்வரனுக்கு ஒரு வாய்ப்பு திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாரிஸ் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கப்படலை. அதனால அவரும் உள்ள வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்திருக்கிற மிக முக்கியமான 3 நபர்கள் இருக்கிறாங்க. அதில் முதலாவது நபர் தான் ஜீவன் தொண்டமான். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர் உள்ள வந்திருக்கிறார். திகாம்பரம் திரும்பவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறார். ராதாகிருஷ்ணனுக்கும் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்களில் மிக முக்கியமான நபர்கள் மருதபாண்டி ராமேஸ்வரன், உதயகுமார், வேலுக்குமார், வடிவேல் சுரேஷ், அரவிந்தகுமார் இந்த மாதிரியான எல்லா பழைய முகங்களும் மலையக மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. மலையக மக்கள் தெளிவான ஒரு சிந்தனையோட ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறத இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. சிங்கள உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நபர்களில் வந்து திரும்ப வந்திருக்கிற உறுப்பினர்னு சொன்னால் ரோஹித் அபேகுணவர்தன ரத்தராங் என்று சொல்லி தங்கம் என்று சொல்லி சொல்லப்படுற ஒரு நபர். இந்த சில நாட்களில் வந்து அவருடைய பேரும் அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது. ரோஹித் அபேகுணவர்தன தேர்தல் மேடையில் கண்கலங்கி இருந்த ஒரு காட்சி வந்து வைரல் ஆகியிருந்தது. மக்களுக்கு சேவை செய்ய முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி கண்கலங்கினதா சொல்லப்பட்டிருந்தது. எப்படியோ அழுது புலம்பி இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக ரோஹித் அபேகுணவர்தன திரும்ப வந்திருக்கிறார். வெளியேற்றப்பட்டிருக்கிற உறுப்பினர்களில் மிக முக்கியமான சில நபர்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச போட்டியிடல. ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே இந்த தடவை சந்தர்ப்பம் கிடையாது. நாமல் ராஜபக்ச மட்டும் திரும்ப வந்திருக்கிறார். அவரும் தேசிய பட்டியல் மூலமாக தான் வந்திருக்கிறார் என்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ராஜித சேனாரத்ன முன்னாள் சுகாதார அமைச்சர், மஹிந்தானந்த அலுத்கமகே முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர், திஸ்ஸா அத்தநாயக்க, சுசில் பிரேமஜயந்த முன்னாள் கல்வி அமைச்சர், சரத் வீரசேகர முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், நிமல் செரிபாலடி சில்வா தெரியும் அவரை பற்றி உங்களுக்கு, அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஹரின் பெர்னாண்டோ முன்னாள் அமைச்சர், மனுஷ நாணயக்கார முன்னாள் அமைச்சர், பவித்ரா பன்னியாராச்சி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். கோவிட் சந்தர்ப்பத்தில் வந்து மக்கள் யாரோ ஒரு நாட்டு வைத்தியர் கண்டுபிடிச்சு இந்த பானியை குடித்தா சுகமாகும் என்று சொல்லி அதை போய் குடிச்ச ஒரு நபர் தான் பவித்ரா பன்னியாராச்சி. அவங்களும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க, நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ராஜபக்சகளினுடைய கோட்டையில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர், அவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்களும் ஒரு சரியான தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க, தெளிவான சிந்தனையோட தீர்மானத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும், தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் கூட மிக
தெளிவான ஒரு சிந்தனையில் மக்கள் ஓட் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. சர்ச்சைக்குரிய பல நபர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. புதிய முகங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருன்னு சொல்லி கேள்விப்படாத நபர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மக்களை விமர்சிக்கிறது கிடையாது. சோஷியல் மீடியாவிலையா இருக்கலாம், இல்லாட்டி அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், மக்கள் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கலை என்ற மாதிரியான விமர்சனம் இருக்கு. மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் சரியா பிழையா என்று சொல்லி விவாதிக்கிறத விட, மக்கள் அப்படியான ஒரு சிந்தனையை ஏன் மக்களுக்குள்ள அப்படியான ஒரு தீர்மானத்துக்கு ஏன் மக்கள் போயிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு தருணமா இதை பார்க்க முடியும். இது தோற்கடிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான ஒரு பாடம் மட்டும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உறுப்பினர்களுக்குமான ஒரு செய்தி இந்த ஓட் மூலமா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட 70% புதிய முகங்கள், ஒரு புதிய அரசாங்கம், புதிய நாடு, புதிய பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் மக்கள் எதிர்பார்த்த, மக்கள் நடக்கணும் என்று சொல்லி நம்பிக்கையோட ஓட் பண்ணின அதுக்கான முதல் படியில் இப்போ இலங்கையினுடைய பாராளுமன்றம் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வார 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பாராளுமன்றம் கூட இருக்கு. அமைச்சரவையினுடைய நியமனமும் எதிர்வரும் நாட்களில் செய்யப்பட இருக்கு. மக்களினுடைய தீர்ப்பை மீறி யாரும் செயற்பட முடியாது. மக்களினுடைய தீர்ப்புக்கு எல்லாருமே செவிசாய்க்க வேண்டியிருக்கு. மக்களுடைய தீர்ப்புன்றது 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டிருக்கு. தமிழ் தேசியம் என்றது மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி கதைக்கலாமா இல்லையான்னு சொல்லி தெரியல. நீங்கள் விரும்பினா அதை பற்றியும் கதைக்கலாம். புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ் பேசும் சமூகத்தை சார்ந்த நபர்கள், அவங்கெல்லாம் யார் யார் என்றதையும் இன்னும் ஒரு காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பழைய நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.